ஸ்டாண்ட் ஏதாவது இன்னைக்கு மாத்தி இருக்கோமா? ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம அசெம்பிளில நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல வந்துட்டு அந்த 543 ஃப்ரீஸுக்கும் அதே இதுல 39 தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீஸ்லயும் எந்த மாற்றமும் இல்லை. அதுல எந்த யாரும் வந்து இதை திரித்துலாம் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எப்போதுமே எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆனா இன்னைக்கு ஃப்ரீஸ்ன்றது மாதிரி இல்லாம குறைக்க கூடாதுன்றத சொல்லிருக்கோம். அப்ப குறைக்க இல்ல அது இல்ல அதுல என்னன்னா நமக்கு நம்மளுடைய இது அதுதானே 543 இருக்கணும். அதே இல்ல பாதிப்பு இல்ல 39 ஃப்ரீஸ். இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. சோ அதை நோக்கி தான் நம்மளுடைய எப்பயும் நம்மளுடைய ஸ்டாண்ட்ல என்ன சொன்னோமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய இல்ல காவேரி விவகாரம் ஒண்ணு வந்து என்னன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம். உச்சநீதிமன்ற கண்காணிப்புல இன்னைக்கு காவலி மேலாண் ஆணையம் வந்து மானிட்டர் பண்ணி ஏதாவது இஷ்யூனா நம்ம வந்து உச்சநீதிமன்றம் நிறைய முறையீடுகள் பண்ணிருக்கோம். அதனால அது குறித்து இந்த கவுன்சில் விவாதிக்கிறது சரியா இருக்கு. அதனால அது குறித்து எந்த விவாதமும் இதில் நடைபெறவில்லை. இல்ல அவங்க வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருக்கிற அணை வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல குழுக்கள் வந்து ஆராய்ஞ்சு உறுதியா இருக்காங்க. நமக்கு வந்து அதிகபட்சமாக 152 வரைக்கும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கு. அதுலயா வந்து தீர்வு காணவில்லை. இருக்கிற அணை வந்து மிகவும் உறுதியாக இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகள் செய்யப்பட்டு உறுதியாக அது வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. அவர்களுடைய எண்ணமாகவா இருக்கலாம். பட் இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்கின்றதா எந்த மாற்று கருத்துல காவிரி விவாதத்தில் அது இங்க விவாதிக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் இருக்கனால் அது குறித்து இங்க விவாதிக்க முடியாது. அது குறித்து எந்த விவாதம் நம்ம முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்காரா? இந்த காவிரி நீரை கொடுக்கணும் அது மாதிரி கேட்டிருக்காரா? இல்ல இந்த கவுன்சில்ல காவிரி நீரை பத்தி நம்ம இந்த மாதிரியான கவுன்சில்ல அதிகாரப்பூர்வமா பேச முடியாது. ஏன்னா அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குல இருக்கிறது. அதனால அது குறித்து இங்க எங்கேயுமே பேச முடியாது. நன்றி. இல்ல டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய நிலைப்பாடு ஏற்கனவே அதே தான் நிலைப்பாடு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்மளுடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் சேர்ந்து எல்லா வேறு சில முதல்வர்களும் அதை வந்து வலியுறுத்தினாங்க. கண்டிப்பா நம்மளுடைய நிலைப்பாட்டில் அந்த 543 ஃப்ரீஸ் 39 வந்து நமக்கு இதுல எந்த மாற்றம் தேவையில்லை. அதே மாதிரி தான் கேரி அவுட் பண்ணணும். இதுல எந்த விதமான டீலிமிட்டேஷன் இப்ப வந்து சரியா இருக்கிறது. அதே தான் வந்து நமக்கும் தேவை. பெரும்பாலும் ஏன்னா இது தென் மாநிலங்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த விஷயம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவது தென் மாநிலங்கள் தான். அதனால நம்மளுடைய நிலைப்பாடுலாம் பெரும்பாலான மாநிலங்கள் இருந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக அதை இல்ல அவர் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிச்சு விட்டோம். முடிவுகள் அவர்கள் எடுக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்ப்புகளை கண்டிப்பாக அதிகமாக பதிவு செய்வோம். இல்ல உண்மையிலேயே மிகவும் செயல்பாடான ஒரு இது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் தேவை இருக்கு. அந்த தேவைகள் வந்து அது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான தேவைகள் இருக்கு. இப்ப நமக்கு வந்து பவர் இஷ்யூஸ் இருக்கு, பவர் செக்டர்ல இருக்கு இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ. ஏன்னா பவர் வந்து நமக்கு சென்ட்ரல் கேரக்டர்ல இருந்து நமக்கு தேவையான பவர் வந்து ஒரு இதுல இருந்து வரணும். ஸோ டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது லேண்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மீட்டிங் கண்டிப்பா இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய அவர்கள். அதுக்கப்புறம் ஏன்னா இது இந்த முடிவுகள் பல டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட முடிவுகள். அதை வந்து கண்டிப்பாக ஒன்றிய அமைச்சர் அவங்களுடைய மற்ற டிபார்ட்மெண்ட்ல கலந்துட்டு வருவாங்க. இது தேவையான மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. நம்மளுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக நம்மளுடைய நிலைப்பாடு எடுத்து வைக்கப்பட்டது. இல்ல நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் தெரிவிச்சிருக்கோம். நம்மளுடைய தேவைகள் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தெரிவிச்சிருக்கோம். நல்லபடியா நடந்தது. நன்றி. இல்ல அதுல தெளிவாக போதைப் பொருள் விஷயத்துல நம்மளுடைய முதல்வர் தெளிவாக அதை வந்து எடுத்துரைச்சிருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு அது வந்து தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஏன்னா போதைப் பொருள் விஷயத்துல நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா பார்டர்ல இருந்து நிறைய வந்து உள்ள வருது, சி ரூட் வழியா வருது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான இதை வந்து ஒன்றிய அரசு சிறப்பாக செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டது. கண்டிப்பா அதை வந்து அவங்க செய்யணும். போதையில்லா தென்னிந்தியாங்கிறத வலியுறுத்தியிருந்தாரு. மற்ற மாநிலங்கள் என்ன சொன்னாங்க சார்? எல்லாரும் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய பிரச்சனைகளை தான் பேசியிருக்காங்க. எல்லா மாநிலமும் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது அடுத்த கட்டத்திற்கான மூவ்மெண்ட் இருக்கும். எல்லா மாநிலமும் பயனடையும்.